கான்செப்ட் 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கைனமெடிக்ஸ்ல கான்செப்ட் 1. கான்செப்ட் 1 என்ன பார்த்தீங்கன்னா சும்மா இந்த ஸ்பெஷல் கேசஸ் மாதிரி தான். என்ன பார்த்தீங்கன்னா a body is dropped from freely from a high arch and another body is projected vertically upward u. சரிங்களா? At the same time then we have to find the bodies will meet after what time and their velocities are equal after what time and their ratios of distance traveled when the velocities are equal. அது கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க இந்த கான்செப்ட் 1ல என்ன பார்க்க போறோம்னா வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஒரு 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 பர்டிகுலர் ஹைட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த ஹைட் வந்து கிரவுண்ட்ல இருந்து ஹச் ஹைட்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஹச் ஹைட்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாமா? சரி. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு பாடியை வந்து டிராப் பண்ண போறோம். இங்க இருந்து ஒரு பாடியை டிராப் பண்ண போறோம். ஒரு பாடியை டிராப் பண்றோம். சைமல்டேனியஸ்லி another body we are projecting upward with u speed அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். ஸோ நல்லா இந்த கான்செப்ட் என்ன பாருங்க, இப்போ சொல்ற கான்செப்ட் வந்து ஒரு பாடியை வந்து என்ன பண்றோம்னா ஒரு ஹைட்ல ஹச் ஹைட்ல இருந்து டிராப் பண்றோம். இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன பண்றோம்னா வெர்டிகலி அப்வர்டு கிரவுண்ட்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மேல இருந்த பாடி கீழே அப்படியே வந்துட்டே இருக்கும், கீழே இருக்கிற பாடி அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த பாடி இப்படி கீழே வரும், இந்த பாடி இப்படி வந்து மேலே போயிட்டே இருக்கும். நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன பண்ண போறோம்னா தி பாடிஸ் வில் மீட் ஆஃப்டர் வாட் டைம் அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? அது சரி, நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கீழே இப்படி வந்துட்டே இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இப்படி வந்துட்டே இருக்கு. செகண்ட் ஆப்ஜெக்ட் இப்படி மேலே போயிட்டே இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இந்த பிளேஸ்ல மீட் ஆகுற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஜெக்ட் இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கும் பாருங்க, ஹச் மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இங்கிருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற டைமும் செகண்ட் ஆப்ஜெக்ட் வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ற ஆப்ஜெக்ட் வந்து ஹெச் மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணதும் ஒரே டைம்ல இருக்கணும். ஏன்னா சைமல்டேனியஸ்ல தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீயா டிராப் பண்ற ஹெச் ஹைட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அது எந்த டைம்ல மீட் பண்ணுதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல பார்க்க போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். யூ வந்து ஜீரோனால ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். யூ ஜீரோ போட்டுக்கிறோம். இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் ஹெச் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ஜிடி ஸ்கொயர் தான் எக்ஸ். இந்த ஆப்ஜிடி ஸ்கொயர் தான் வந்து என்ன பண்ண போறோம், எக்ஸ் அப்படின்னு இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்க போறோம். சரிங்களா? ஆப்ஜிடி ஸ்கொயர் தான் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். சரிங்களா? அப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கன்னா அப்ப என்ன வருது பாருங்க, ஹச் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி இஸ் மைனஸ் இது வந்து எக்ஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிருது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து என்ன வருதுன்னா டி இஸ் ஈக்குவல் டு ஹச் பை யூ. டி இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, ஹச் இஸ் ஈக்குவல் யூடி தானே வந்திருக்கு. அப்போ டி ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, ஹச் பை யூ. ஸோ ஆஃப்டர் வாட் டைம் தி பாடிஸ் ஆர் மீட்ஸ் ஹச் பை யூ. புரியுதுங்களா? ஒருவேளை ஹச் வந்து 100 மீட்டர் ஹைட்ல இருந்து டிராப் பண்றோம்னு வச்சுங்க, யூ வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம்னு வச்சுங்க. அப்போ 100 பை 10 போட்டோம்னா 10 மீட்டர் பர் செகண்ட்ல வந்து என்ன ஆயிருக்கும்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து 10 செகண்ட்ல வந்து ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த கான்செப்ட் வந்து என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து டிராப் பண்றோம், இன்னொரு ஆப்ஜெக்ட் வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு இது மேல இருக்கிற ஆப்ஜெக்ட் கீழே வந்துட்டே இருக்கும், கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல போயிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைம்ல கிராஸ் ஆகும் இல்லையா? அந்த கிராஸ் ஆகிற டைம் தான் ஆஃப்டர் வாட் டைம் தீஸ் போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மீட்ஸ் அப்படின்னா இந்த ஆன்சர் நமக்கு. சரி, புரியுதுங்களா? அது சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலி ப்ரொஜெக்டட் ஆப்ஜெக்ட் வந்து ஒய் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுங்க, கிரவுண்ட்ல இருந்து ஒய் ஹைட்ல வந்து என்ன இருக்குன்னா ரீச் பண்ணியிருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மீட் பண்ணியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் வென் தே ரீச் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் வென் தே ரீச்னா ஒய் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும் சொல்லுங்க, ஹச் மைனஸ் எக்ஸ் தானே போடணும். எக்ஸ் என்ன வரும் சொல்லுங்க, ஹெச் மைனஸ் எக்ஸ்ன்னு போடுவோம். எக்ஸுக்கு என்ன வரும் சொல்லுங்க, எக்ஸ் தான் இங்க பார்த்துருக்கோம், ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஸோ ஹெச் மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. கரெக்டுங்களா? ஆஃப் ஜிடி ஸ்கொயர்னு இருக்கு. சரி, ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன வருதுன்னா வந்து ஹச் இருக்கு, ஆஃப் ஜிடி ஸ்கொயர், டி வந்து என்னது ஹச் பை யூ தானே, அதை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரம் திஸ் வி ஆர் கெட்டிங் ஒய் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் மைனஸ் ஜி பை டூ கரெக்டுங்களா, இன்டு டி ஸ்கொயர் என்ன வரும், ஹெச் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர். இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குது. இவ்வளவு ஹைட்ல வந்து தே ஆர் மீட்டிங். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இப்படின்னு பார்த்துருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் பாயிண்ட். அதாவது கான்செப்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா ஆஃப்டர் வாட் டைம் தே ஆர் மீட்டிங் பார்த்தோம். செகண்ட் வந்து எவ்வளவு ஹைட்ல தே ஆர் மீட்டிங் அப்படின்னு பார்த்துருக்கோம்.
புரியுதுங்களா? சரி. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கீழ வந்துட்டே இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் மேல போயிட்டே இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி கூட்டிட்டே இருக்கும், செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகும். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி குறைஞ்சிட்டு கூட்டிட்டே வரும், செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி கூட்டிட்டே போகும். ஆஃப்டர் வாட் டைம் தேர் வெலாசிட்டிஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் வாட் டைம் தேர் வெலாசிட்டிஸ் ஆர் ஈக்குவல். அப்ப வெலாசிட்டிஸ் ஆர் ஈக்குவல்னா இது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுங்க, ஆப்ஜெக்ட் 1ன்னு வச்சுங்க, இது ஆப்ஜெக்ட் 2ன்னு வச்சுங்க. ஸோ இதுல வந்து பாயிண்ட் சி நான் கான்செப்ட் 1ல பாயிண்ட் சி என்ன பார்க்க போறோம்னா ஆஃப்டர் வாட் டைம் தேர் வெலாசிட்டிஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா வெலாசிட்டினா இங்க என்ன பண்ணணும் மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, செகண்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ த டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டிஸ் ஆர் ஈக்குவல். v1க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் உடைய வெலாசிட்டி செகண்ட் ஆப்ஜெக்ட் உடைய வெலாசிட்டி மேக்னிட்யூட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். ஆஃப்டர் வாட் டைம் கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி என்ன வரும் சொல்லுங்க, u plus 80, u 0 தானே, அதனால gt அப்படின்னு போட்டுக்க வேண்டியது. செகண்ட் v2 செகண்ட் ஆப்ஜெக்ட் என்ன வரணும், u minus 80, v equal to u minus 80 ஏன்னா அப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ u மைனஸ் என்ன வரும் சொல்லுங்க, gt அப்படி நம்ம போட்டுக்கலாமா? இப்போ இந்த gt எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 2gt அப்படி கிடைக்குதா? தட் இஸ் ஈக்குவல் டு யூன்னு எடுத்துக்கிட்டு அப்போ t இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, u by 2g. தட் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீயா டிராப் பண்றோம், இன்னொரு ஆப்ஜெக்ட் அப்போர்டு வந்து ஒரு வெலாசிட்டி u வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்படி பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி அதாவது ஸ்பீடு வந்து ஈக்குவலா இருக்கும். எந்த டைம்ல ஸ்பீடு ஈக்குவலா இருக்கும்னா u by 2g டைம்ல வந்து ஸ்பீடு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரி, அடுத்து என்ன பாயிண்ட் பார்க்க போறோம்னா இதே கான்செப்ட், இந்த கான்செப்ட் ஒன்லி அடுத்து என்ன பார்க்க போறோம்னா தி ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி பாடிஸ் ஆஃப்டர் தேர் வெலாசிட்டிஸ் ஆர் ஈக்குவல். அதாவது என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் டிராவல்டு when their velocities are equal. அதாவது மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டிஸ் ஈக்குவலா இருக்கணும். நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதாவது வந்து பாருங்க இங்க ஒரு இந்த மேல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை கீழே டிராப் பண்றோம், இன்னொரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்டட் அப்போர்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது இதுக்கு வரும்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் வரும்போது v1 ஒரு வெலாசிட்டி இருக்கும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, இந்த ஆப்ஜெக்ட் v2 ஒரு வெலாசிட்டி இருக்கும். இந்த v1 v2 ஈக்குவலா இருக்கிறது எந்த டைம் பாத்தீங்கன்னா t is equal to என்ன வருது, u by 2g. இந்த டைம்ல தான் ஈக்குவலா இருக்கு. அப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு x1 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கலாம், செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து x2 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நமக்கு என்ன பாயிண்ட் இந்த கான்செப்ட்ல, இந்த ஃபோர்த் கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னா வந்து ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்சஸ் டிராவல்டு தீஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் when their velocities are equal அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி ஃபர்ஸ்ட் பாடி இந்த ப்ரிலிஃபரிங் பாடினால x1 is equal to half gt square அப்படின்னு எடுத்துக்கலாமா? half g t எவ்வளவு போடணும்னு சொல்லுங்க, t வந்து u by 2g. அப்போ ஆப்ஸ் ஜிடி ஸ்கொயர் படிங்கன்னா u வந்து 0 தானே, ut plus half gt ஸ்கொயர் u 0, அதனால half gt ஸ்கொயர் போடுறோம். half gt ஸ்கொயர் போட்டோம்னா t வந்து u ஸ்கொயர் பை 4g ஸ்கொயர் அப்படின்னு வருதுங்களா? ஸோ x1க்கு என்ன வருது பாருங்க, x1க்கு என்ன வருது, ஜியும் ஒரு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ u ஸ்கொயர் பை 8g. கரெக்டுங்களா? u ஸ்கொயர் பை 8g அப்படின்னு நமக்கு வருது. இதுல x2ன்றது என்ன சொல்லுங்க, செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலி அப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன ஃபார்முலா வரணும், ut மைனஸ் என்ன சொல்லுங்க, ut மைனஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், ஏன்றது ஜி டி ஸ்கொயர் அப்படின்னு வருதுங்களா? இப்போ வந்து u அப்படி சப்ஸ்டிட் பண்ணி டி எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ணாங்க, u by 2g. அப்போ u by 2g அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. இங்கே மைனஸ் 1/2ன்னு போட்டுக்கோங்க. இந்த g இருக்கு, டி ஸ்கொயர் சொல்லுங்க, டி ஸ்கொயர் சொல்லுங்க, u ஸ்கொயர் பை 4g ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கா? சரி, இப்போ என்ன நம்ம காமனாக கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்க, இந்த ஜியும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே u ஸ்கொயர் பை 8g இருக்கும், இங்கே u ஸ்கொயர் பை 2gன்னு இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ வந்து இங்கே u ஸ்கொயர் பை 2g காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும் சொல்லுங்க, 1 minus 1/4 இருக்குமா? 1 minus 1/4 என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, x2 வந்து u ஸ்கொயர் பை 2g இன்ட்டு 3/4 வருதா? சரி, நமக்கு x2லயும் x1லயும் என்னென்ன காமன் பாருங்க, x1ல u ஸ்கொயர் பை g காமனா இருக்கு. அதே மாதிரி வந்து இங்க என்ன காமனா இருக்கு சொல்லுங்க, இந்த 2 into 4 8 வச்சுக்கலாம். அப்போ x1ல u ஸ்கொயர் பை 8g இருக்கு, இங்கேயும் u ஸ்கொயர் பை 2 into 4 8, u ஸ்கொயர் பை 8g காமனா இருக்கு. ஸோ தட் இப்போ என்ன பண்ண போறோம்னா ரேஷியோ எடுக்க போறோம். ரேஷியோ எடுத்தோம்னா x1 by x2 என்ன வரும்னு சொல்லுங்க, x1 by x2 இங்க u ஸ்கொயர் பை 2gயும் இங்க u ஸ்கொயர் பை 2gயும் கேன்சல் பண்ணி u ஸ்கொயர் பை 8g இங்க u ஸ்கொயர் பை 8g கேன்சல் பண்ணிட்டா அப்போ 1:3. அப்போ 1:3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு ஆன்சர். அப்போ பாத்தீங்களா என்ன பண்ணிருக்கோம்னா இங்க கான்செப்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹச் ஹைட்ல இருந்து டிராப் பண்ணிருக்கோம், இன்னொரு ஆப்ஜெக்ட் வெர்டிகல் அப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு பர்டிகுலர் டைம்ல மீட் ஆகும். அந்த டைம் வந்து என்ன பாத்தீங்கன்னா t equal to h by u அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்திருக்கோம், ஒரு பாயிண்ட் பார்த்திருக்கோம். அடுத்து வந்து இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இது ரெண்டுமே எந்த ஹைட்ல மீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா y is equal to h minus g by 2 h square by 2e square இங்க மீட் ஆகுது.
அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் இப்படி டிராப் பண்ணும்போது இது டிராப் பண்ணியிருக்கும், இது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கும். என்ன டைம்ல தேர் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஈக்குவலா இருக்கும்னா t ஈக்குவல் டு u பை 2g. இந்த டைம்ல வந்து தேர் மேக்னிடியூட்ஸ் ஸ்பீட்ஸ் மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்பீட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் போது, அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல, அதாவது பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இங்க இருந்து x1 டிஸ்டன்ஸ் வந்திருக்கு, இது செகண்ட் ஆப்ஜெக்ட் x2 டிஸ்டன்ஸ் போயிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பீடும் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பீடும் ஈக்குவல் அஸ்யூம் பண்ணிப்போம். அப்போ வாட் ஆர் தி ரேஷியோஸ் ஆஃப் தி ஸ்பீட்ஸ் ஆஃப் தி வாட் ஆர் தி ratio of the distance traveled by the dropped body and the projected body உடைய distance ratio when their speeds are equal அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க 1:3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இது கான்செப்ட், ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது கான்செப்ட் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது நிறைய இடத்துல நீட்ல ஐஐடில எல்லா இடத்துலையுமே கேட்டுட்டே இருக்காங்க. சரிங்களா, இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம கான்செப்ட் 2. கான்செப்ட் 2ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்பெஷல் கேசஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் கேசஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். சரி, இந்த கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சம் பண்ண போகிறோம். when a body is projected from the top of a tower, இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல கவனிங்க. ஆப்ஜெக்ட் projected from the top of a tower, from top of tower அப்படின்னு இதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டாப் ஆஃப் டவர்ல ப்ரொஜெக்ட் பண்றேன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து ரிலேஷன் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா, அது சரி. இப்போ என்ன பண்றீங்கன்னா வந்து ஒரு டவர் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இதுதான் டவர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இந்த டவருக்கு வந்து ஹைட் வந்து ஹச்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த டவருக்கு ஹைட் வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம், ஹச் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இந்த டவருடைய டாப்ல இருந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போறோம், யூ ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்படி ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணா இப்படியே போயிட்டு இது என்ன ஆகும், கிரவுண்டுக்கு வந்து விழும். கரெக்டுங்களா, இது நல்லா பாருங்க, கிரவுண்டுக்கு வந்து விழுது. சரி, இனிஷியல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுதான் இனிஷியல் பாயிண்ட் 1ன்னு வச்சுங்க, இதுதான் ஃபைனல் பாயிண்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படியே மேல போயிட்டு இப்படியே கீழே வந்து இருக்கு. ஆனா இனிஷியல் பாயிண்ட் இதுதான் ஃபைனல் பாயிண்ட். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு வரும், இனிஷியல் டு ஃபைனல் பாயிண்ட், அதாவது இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த லெங்க் தான் வந்து என்ன பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டாப் ஆஃப் ஏ டவர்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றீங்க, அப்படியே மேல போயிட்டு கீழே வருது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இனிஷியல் டு ஃபைனல்ன்றதுல ஹச்னு எடுத்துக்கணும். ஆனா இனிஷியல் வெலாசிட்டி பாருங்க அப்போர்டு இருக்கு. அதாவது இந்த த்ரூ அவுட் மோஷன் பாத்தீங்கன்னா இந்த த்ரூ அவுட் மோஷன்ல வெலாசிட்டி வந்து டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு. வெலாசிட்டி டைரக்ஷன் இங்க ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, கொஞ்ச நேரம் அப்போர்டு இருக்கு, அடுத்து கொஞ்ச நேரம் டவுன்வோர்டு இருக்கு. புரியுதுங்களா, அது இல்லாம இது கீழே இருந்து இப்படி மேல போய் அப்படி வரல. அப்படி இருந்தா டைம் ஆஃப் லைட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அப்படியும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி சம்ல வந்து நம்ம வெக்டோரிக்கலா நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும், வெக்டார் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, வெக்டார் கான்செப்டை யூஸ் பண்ணும்போது இனிஷியலா ஒரு டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எப்பவுமே அந்த சம்ம முடியிற வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். டைரக்ஷன்ஸ் எல்லாம் மாத்திட்டே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்க இருக்கு, இனிஷியல் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இது. டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. நல்லா பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன்வர்டு, ஆக்சலரேஷனும் டவுன்வர்ட். அதாவது ஆக்சலரேஷன் ஜி டவுன்வர்ட் தான் இருக்கு எப்பவுமே. இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுவும் டவுன்வர்ட் தான் இருக்கு. ஆனா வெலாசிட்டி வந்து அப்வர்ட் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இங்க அப்போட வந்து ஜெனரலா நம்ம பாசிட்டிவ், டவுனோட நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச், ஏன்னா டவுனோட இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுனோட இருக்கு. அடுத்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் என்ன வரும், மைனஸ் ஜி, அது டவுனோட இருக்கு, ஆக்சலரேஷன் டவுனோட இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப பாருங்க, மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர், மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூடி என்ன வருது, மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். இப்படி நமக்கு ஈக்குவேஷன் வருது. இப்போ நமக்கு கொஞ்சம் மைனஸ் அதிகமா இருக்குதுல்ல, இந்த ஈக்குவேஷன் மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வருது பாருங்க, h is equal to மைனஸ் யூடி பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஸோ நம்ம ஜென்ரலா வந்து h is equal to யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் தானே படிச்சிருப்போம். அது வந்து ஜென்ரலா ஈக்குவேஷன். ஆனா இது வந்து ஸ்பெஷல் கேஸ். இது என்ன கேஸ் பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டவர்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா என்ன பண்ணுன்னா, அப்போ வந்து இந்த மாதிரி போயிட்டு இப்படி மேலே போயிட்டு கீழே வருதுன்னா வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண, h is equal to மைனஸ் யூடி பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண சால்வ் பண்றது, சம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாம நமக்கு தெரிஞ்ச கான்செப்டை வச்சு சால்வ் பண்ணலன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் மொத்தமா இங்க இருந்து இங்க வரது டைம் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, என்னன்னா நான் எழுதுற மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோம்.
இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பி எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துங்க. ஏல இருந்து பிக்கு போறதுக்கு டைம் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏ டு பி இருக்கிற ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு ஹைட்டை கண்டுபிடிக்கணும். அப்போதான் பில இருந்து சி வர டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். அந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் திருப்பி பில இருந்து சி வரதுக்கு உண்டான டைம் கண்டுபிடிச்சு மொத்த டைமை கண்டுபிடிக்கிறது டைம் வேஸ்ட் ஆயிரும். புரியுதுங்களா அது? அதனால இப்போ இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன் இல்லையா, இந்த ஈக்குவேஷன் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் எப்படி தெரியுது பாருங்க, உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு பாருங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா தானே இருக்கு. இந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானப்பா இருக்கு. அப்ப இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாவே நமக்கு டைம் கிடைச்சிரும். புரியுதுங்களா? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு சால்வ் பண்ணா டைம் கிடைச்சிரும். இப்போ வந்து நமக்கு ஒரு டாப் ஆஃப் டவர்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அது மேல போயிட்டு இப்படி கிரவுண்டுக்கு வருது. ஆஃப்டர் வாட் டைம் தி ஆப்ஜெக்ட் ரீச்சஸ் தி கிரவுண்ட்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளை பண்ணிப்போம். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் பாருங்க, டைம் கிடைச்சிரும். சரி, சிம்பிளை பண்ணிடலாமா? சிம்பிளை பண்றதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் ஸ்கொயர் 1 னு வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லீங்களா? அப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷன் 2ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும் சொல்லுங்க, 2h is equal to -2ut plus gd ஸ்கொயர் வருதா? அடுத்து வந்து இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்னா g ல டிவைட் பண்ணிருங்க. சோ 2h divided by g is equal to -2ut divided by g plus t ஸ்கொயர் னு வருதா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா t ஸ்கொயர் -2u by g into t, இந்த 2h by g லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ஏதோ ஒரு சைடில் கொண்டு வாங்க. -2h by g கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பண்ணிட்டோம்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் வந்து டி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எப்படி வந்திருக்கு, 1ன்னு வந்திருக்கு. இப்போ பாருங்க, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல தான் இருக்கு. அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி ஸ்கொயர் 1, a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு என்ன வருது -2u by g, c ஈக்குவல் டு என்ன வருது சொல்லுங்க -2h by g அப்படின்னு வருது. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், டைமை கண்டுபிடிச்சிடலாம். டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டி, அதாவது டி தான் இங்க வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட், அப்படி தானே அது? அப்படி கண்டுபிடிக்கணும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட் சொல்லுங்க, t is equal to -b. கரெக்டா? -b என்னன்னா வரும், 2u by g plus or minus square root of b ஸ்கொயர், அப்போ 4u ஸ்கொயர் by என்ன வரும் சொல்லுங்க, g ஸ்கொயர். 4u ஸ்கொயர் by g ஸ்கொயர்னு வந்துருமா? சரி, g ஸ்கொயர் வந்துரும். அடுத்து வந்து -4ac போடும்போது என்ன வரும் சொல்லுங்க, பிளஸ் ஆயிருங்க. 8h by g வந்துட்டு ஸ்கொயர் ரூட் வந்துருமா? இது மொத்தத்துக்கும் டிவைட் பை என்ன வந்துரும் சொல்லுங்க, இது மொத்தத்துக்குமே டிவைட் பை 1/2. அதாவது -b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -4ac by 2, அந்த கான்செப்ட் தானே? ஸோ அந்த மாதிரி இதை சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்னா வந்து இது சால்வ் பண்ணும்போது நமக்கு டைம் கிடைச்சிரும். நீங்க பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா பார்த்துருங்க. ஏன்னா ஜென்ரலா டைம் வந்து நமக்கு இது சால்வ் பண்ணும்போது மொத்தமே ஆன்சர் வருது பிளஸ்ல வரணும். சரிங்களா? இந்த மாதிரி சால்வ் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் நமக்கு. சரி, அடுத்து வந்து நம்ம அடுத்த கான்செப்ட் போக போறோம். கான்செப்ட் 3 போலாம் பாருங்க. கான்செப்ட் 3. ஸோ இந்த கான்செப்ட் 3 அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, உங்களை ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். யார் யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, நான் டவர் எடுத்துக்கிறேன். ஒரு டவர் எடுத்திருக்கேன், நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு டவர் அப்படி எடுத்திருக்கேன். இந்த டவர்ல இருந்து 3 ஆப்ஜெக்ட்ஸ், சரி 4 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 4 ஆப்ஜெக்ட்ஸை நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரே டவரவே 4 டைம் காட்டுறேன். 4 பிளேசஸ்ல இருக்கிற மாதிரி. சரிங்களா? ஒரே டவரை தான் 4 பிளேசஸ்ல இருக்கிற மாதிரி காட்டுறேன். நல்லா கவனிங்க. இப்படி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்ன பண்ண போறேன்னா, ஆப்ஜெக்ட்டை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ண போறேன், வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றேன். யூ ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றேன். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படியே போயிட்டு இப்படி கீழே கிரவுண்டுக்கு வருது. இப்படி கிரவுண்டுக்கு வருது. எல்லா டவருமே ஐடென்டிக்கல் டவர், ஒரே டவர்ல இருந்தா நம்ம பண்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டவர்ல ஆப்ஜெக்ட், எல்லா டவருடைய ஹைட் h. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆப்ஜெக்ட் வந்து அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணோம், யூ ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். ஸோ கிரவுண்ட் ரீச் ஆகிறதுக்கு டைம் வந்து t1 எடுத்துக்குது. செகண்ட் கேஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட், இங்க என்ன ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அதே ஸ்பீட்ல தான் ப்ரொஜெக்ட் பண்றோம், டவுன்லோட் பண்றோம். இந்த கேஸ்ல வந்து டைம் டேக்கன் டு ரீச் தி கிரவுண்ட் வந்து எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா t2 அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா? தேர்ட் கேஸ்ல என்ன பண்றோம், ஃப்ரீலி ஃபாலிங்கா விட்டுறேன். u is equal to 0 அப்படின்னு விட்டுறோம், ஃப்ரீ ஃபாலா விட்டுறோம். இந்த கேஸ்ல வந்து கிரவுண்ட் ரீச் ஆகிறதுக்கு டைம் வந்து t3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்த கேஸ், ஃபோர்த் கேஸ்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்றோம் வித் வெலாசிட்டி u. அப்படின்னா இந்த கேஸ்ல இப்படி போயிட்டு இப்படி வந்து விழும் ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது. இந்த கேஸ்ல டைம் டேக்கன் டு ரீச் தி கிரவுண்ட் வந்து t4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த இந்த 4 கேஸ்ல எந்த கேஸ்ல வந்து டைம் டேக்கன் டு ரீச் தி கிரவுண்ட் வந்து மினிமம், யார் சொல்ல போறீங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. கொஸ்டின் வந்து இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டவர்ஸ் இருக்கு, ஒரே டவர் தான் எல்லாமே. 4 டிஃபரெண்ட் கேசஸ்க்காக 4 டிஃபரெண்ட் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல எல்லா கேஸ்லயும் ப்ரொஜெக்டட் ஸ்பீட் வந்து ஈக்குவலா தான் காமிச்சிருக்கு. ஒரு கேஸ்ல மட்டும் 0 ஸ்பீட் காமிச்சிருக்கும்.
ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்டட் அப்வர்ட், ஸோ மேலே போயிட்டு கீழே வருது. செகண்ட் கேஸ்ல ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்டட் டவுன்வர்ட், அப்படியே கீழே வருது. தேர்ட் கேஸ்ல ஃப்ரீலி ஃபாலிங் பாடி, ஃபோர்த் கேஸ்ல ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த எந்த கேஸ்ல வந்து நமக்கு டைம் டேக்கன் டு ரீச் தி கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. செகண்ட் கேஸ்ல தான் டைம் டேக்கன் வந்து மினிமமா இருக்கும். செகண்ட் கேஸ்ல தான் டைம் டேக்கன் வந்து நமக்கு எப்படி இருக்கும், மினிமமா இருக்கும். சரிங்களா? எந்த ரெண்டு கேஸ்ல டைம் டேக்கன் ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த தேர்ட் கேஸும் ஃபோர்த் கேஸ்ல டைம் டேக்கன் வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா தேர்ட் கேஸ்ல பாருங்க வெர்டிகல் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கு. ஃபோர்த் கேஸ்ல ஹாரிசான்டல்ல தானே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வெர்டிகலா வெலாசிட்டி கிடையாது இல்லை, நமக்கு வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிராவல் பண்ற டைம் தானே வேணும். அப்போ ஃபோர்த் கேஸ்ல வெர்டிகல் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கனால தேர்ட் கேஸும் ஃபோர்த் கேஸும் சிமிலர் கேஸ். ஏன்னா வெர்டிகல் வெலாசிட்டி வெர்டிகல் டைரக்ஷன் மோஷன் பார்த்தோம்னா தேர்ட் கேஸ்லயும் ஃபோர்த் கேஸ்லயும் வந்து வெர்டிகல் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கு. அதனால தேர்ட் கேஸ்லயும் ஃபோர்த் கேஸ்லயும் டைம் டேக்கன் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்ப எந்த கேஸ்ல டைம் டேக்கன் மேக்ஸிமா இருக்குன்னு சொல்லுங்க. எந்த கேஸ்ல டைம் டேக்கன் மேக்ஸிமா இருக்கும்? வெர்டிகல் அப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ல இப்படி மேல போயிட்டு இப்படி கீழே வந்தது. சரிங்களா? அப்ப இந்த கான்செப்ட்ல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சது பாத்தீங்கன்னா வந்து, அதாவது மினிமம் டைம் எது வருது சொல்லுங்க பார்க்கலாம். மினிமம் டைம் எது? இங்க தான், இதுதான் மினிமம் கண்டிஷன். மினிமம் டைம் இதுதான் வருது. மினிமம் டைம் இங்க தான் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க தான் மேக்ஸிமம் டைம். இந்த கண்டிஷன் தான் மேக்ஸிமம் டைம் அப்படின்னு வருது. சரிங்களா? இந்த டைம் இந்த கேஸ்ல வந்து T3யும் T4ம் ஈக்குவல் கண்டிஷன் அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், T1 T2 T3 வந்து நம்ம வந்து ரிலேஷன் வேணும். T1க்கும் T2க்கும் T3க்கும் ரிலேஷன் வேணும். அதாவது T1 T2 T3 என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீயா டிராப் பண்ணா T3 டைம் டேக்கன் டு ரீச் தி கிரவுண்ட். அதே ஆப்ஜெக்ட் அப்போட ப்ரொஜெக்ட் பண்ணும்போது T1 டைம் ஆகுது. அதே ஆப்ஜெக்ட் டவுனோட ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா T2 டைம் எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ரிலேஷன் எது கண்டுபிடிக்க போறோம்னா T1 T2 T3க்கு ரிலேஷன் கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் H = என்ன வரும் பாத்தீங்கன்னா வந்து U0 இனிஷியல் வெலாசிட்டி 0னால இங்க ½ G T3 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்க வேண்டியது இது. சரிங்களா? இந்த செகண்ட் கண்டிஷனுக்கு டவுனோடு தானே இருக்கு. H = UT2 plus ½ G T2 ஸ்கொயர் அப்படின்னு செகண்ட் கண்டிஷன் வருது. இங்க இந்த செகண்ட் கண்டிஷனுக்கு H = UT2 plus ½ G ஸ்கொயர் வருது. ஏன் இந்த செகண்ட் கண்டிஷனுக்கு H = U2T plus ½ G ஸ்கொயர்னா வெலாசிட்டி டவுனோடு இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டவுனோடு இருக்கு, ஜியும் டவுனோடு இருக்கு. அப்ப எல்லாமே டவுனோடு இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பிளஸ் போடலாம், இல்ல எல்லாத்துக்குமே மைனஸ் கூட போட்டுக்கலாம். அப்படியே கேன்சல் ஆயிட்டு பிளஸ் தான் வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தேர்ட் இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன வந்திருக்கும்னா இதுதான் சொல்லியிருந்தோம் இல்லையா, when an object is projected vertically upward அப்ப என்ன வரும்னு சொல்லுங்க. அதுக்கு வந்து தேர்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து H = என்ன ஃபார்முலா வரும், -UT1 plus ½ G T1 ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். இப்போ நமக்கு வந்து 3 கண்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரிலேஷன், டவுன்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரிலேஷன், ஃப்ரீலி ஃபாலிங் கண்டிஷனுக்கு ரிலேஷன் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன ரிலேஷன் வேணும் பாத்தீங்கன்னா இந்த T1 T2 T3 இந்த T1 T2 T3க்கு வந்து நமக்கு ரிலேஷன் வேணும். சரிங்களா? அதனால வந்து அந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நேம்ஸ் கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துங்க, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, இது தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களாப்பா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை T2ல மல்டிப்ளை பண்ணுவோம், செகண்ட் ஈக்குவேஷனை T1ல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படி பண்றதுனால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அதாவது ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பை T2 அண்ட் என்ன பண்ண ஈக்குவேஷன் 2 வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை T1 அப்படி மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணீங்க, ஆட் பண்ணிக்கிங்க. சரி, ஈக்குவேஷன் 1 வந்து மல்டிப்ளை பை T2 தானே போட்டோம். அப்ப என்ன வருது பாருங்க, HT2 minus UT1 சரி ஈக்குவல் டு போட்டு மைனஸ் UT1 T2 plus of G T1 ஸ்கொயர் T2 அப்படி வந்திருக்கா? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணும், மல்டிப்ளை பை T1 பண்ணுமா? அப்ப பண்ணுங்க, HT1 is equal to என்ன வருது பாருங்க, UT2 T1 plus of G T2 ஸ்கொயர் into T1 வருதுங்களா? இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ண போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்றோம். இங்க வந்து மைனஸ் கொஞ்சம் போடணும், நம்ம கொஞ்சம் கரெக்டா போட்டுருவோமா மைனஸ்? சரிப்பா, இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து T1ல மல்டிப்ளை பண்ணோம், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க இருக்கிற மைனஸ் அப்படியே பண்ணிட்டோம். இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வந்து இங்க T2 இங்க வந்து இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணும், T1ல மல்டிப்ளை பண்ணும், இதை வந்து T2ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் T2ல மல்டிப்ளை பண்ணியிருந்தோம்.
சரிங்களா? இப்போ இது 2 ஈக்குவேஷன் ஆட் பண்றோம். இந்த ஆட் பண்ணும்போது இது -ut1 t2 இது +ut1 t2. ஸோ இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிருதா? இது 2 இப்படி கேன்சல் ஆயிருது. புரியுதுங்களாப்பா? சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இது 2த்தையும் ஆட் பண்ணும்போது என்ன காமன் எடுக்கலாம்னு சொல்லுங்க. h காமன் எடுத்துக்கலாமா? h காமன் எடுத்தோம்னா இங்க என்ன வரும்னு சொல்லுங்க. t1 + t2ன்னு வருதுங்களா? சரி. இஸ் ஈக்குவல் டு போடும்போது இங்க என்ன காமன் எடுக்கலாம்னு சொல்லுங்க. ஆஃப் g t1 t2 காமன் எடுத்துடலாமா? அப்படி எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கு சொல்லுங்க. இங்க வந்து t1 மட்டும் இருக்கு. இங்க என்ன இருக்கு? t2 மட்டும் இருக்கு. புரியுதுங்களா? இங்க வந்து t2 மட்டும் இருக்கு. ஸோ t2 இருக்கு. இப்போ வந்து இங்க என்ன காமனா t1 + t2 t1 + t2 காமனா இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ t1 + t2 t1 + t2 கேன்சல் ஆயிருச்சு. இப்போ கேன்சல் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போ என்ன இருக்கோ அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நம்ம இருக்கிற ஈக்குவேஷன் எழுதிடலாமா? பாருங்க. h இஸ் ஈக்குவல் என்ன இருக்கு சொல்லுங்க. ஆஃப் g இங்க என்ன இருக்கு ரிமைனிங் t1 t2 இருக்கா? t1 t2 அப்படின்னு இருக்கு. இந்த h வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். எங்க இருந்து கொண்டு வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து h வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து h வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்குது பாருங்க உங்களுக்கு. h வந்து என்ன பண்ணலாம். ஆஃப் g t3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு t1 t2 அப்படின்னு வருதா? இங்க ஒரு ஆஃப் g இருக்கு. இங்க ஒரு ஆஃப் g இருக்கு. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இந்த ஆஃப் ஜியும் இந்த ஆஃப் ஜியும் கேன்சல் பண்ணலாமா? அப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க. t3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு t1 t2 அப்படின்னு இருக்கா? ஸோ அப்போ ரூட் எடுத்துருங்க. இதுல இருந்து என்ன கிடைக்குது பாருங்க. t3 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் t1 t2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு டவர்ல இருந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஒரு டவர்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்வோர்டு ப்ரொஜெக்ட் பண்றோம். அது கிரவுண்ட்ல வந்து ரீச் ஆகிறது t1 டைம் வருது. அதே டவர்ல ஆப்ஜெக்ட் டவுன்வோர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம். டைம் டேக்கன் வந்து t2 இருக்கு. அதே டவர்ல வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஃப்ரீலி ஃபாலிங்கா விடுறோம். அப்படி வரது டைம் டேக்கன் வந்து t3 இருக்கு. ஸோ இங்க ப்ரொஜெக்ட் பண்ணது அப்வோர்ட் ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்பீடும் டவுன்வோர்ட் ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்பீடும் ஈக்குவல். இங்க t1 t2 இங்க t3 வந்திருக்கு. இதுக்கு ரிலேஷன் என்ன பாத்தீங்கன்னா t3 இஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் t1 இன்டூ t2 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா t1 t2 t3 இது வந்து எந்த ப்ரோக்ரஷன்ல இருக்கு பாத்தீங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. என்ன ப்ரோக்ரஷன்ல இருக்கு சொல்லுங்க. ஜியாமெட்ரிக்கல் ப்ரொஜெக்ஷன் ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா?